இந்த கதை ரொம்ப வித்தியாசமான கதையா இருந்துச்சு. நிச்சயமா இது நம்ம எல்லாருக்கும் பயன்படும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால இந்த கதைய உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நான் விரும்புறேன். நம்மள பல பேரு அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க? ஏதாவது தப்பா நெனச்சுக்குவாங்களோ? நம்மள பைத்தியக்காரன்னு நெனச்சுருவாங்களோ? நாம தோத்துருவோமோ? அப்படின்ற பயத்திலேயே நமக்குள்ள எழுற கனவுகள, அது சரியான கனவுகளா இருந்தா கூட, அடையக்கூடிய கனவுகளா இருந்தா கூட பின்வாங்கிர்றோங்க. ஆனா, அதை தாண்டி யார் போறாங்களோ, அவங்களுக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்கும் அப்படின்றத இந்த கதை நமக்கு உணர்த்துதுங்க. இந்த கதைய ஒரு 5 நிமிஷம் கேளுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்த இது கொண்டு வரும். இந்த கதை ரொம்பவே வித்தியாசமான கதைங்க. ஒரு ஆடு மேய்க்கிற பையன் இருந்தான். அந்த பையனுக்கு திடீர்னு ஒரு கனவு ஏற்படுது. அது என்னன்னா, எகிப்தில இருக்கக்கூடிய பிரமிடுகளுக்கு கீழ ஒரு மிகப்பெரிய புதையல் இருக்கிறதாவும், அந்த புதையல் உனக்கு கிடைச்சா நீ மிகப்பெரிய செல்வந்தனா மாறிடுவ அப்படின்ற மாரி ஒரு கனவு வந்து அவனுக்குள்ள எழுதுங்க. அவன் இத போய் மத்தவங்க கிட்டலாம் சொல்றான். ஆனா அத கேட்கிறவங்க எல்லாம், "அட முட்டா பையா, இது ஒரு கனவு. இந்த கனவ நெனச்சுக்கின்னு நீ அவ்வளவு தூரம் போறியா? இருக்கிற காசெல்லாம் இழந்துராத. அப்புறம் உன்னைய காப்பாத்துறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க. இருந்தாலும் இந்த பையனுடைய மனசுக்குள்ள ஒரு ஆழமான நம்பிக்கை. நிச்சயமா அங்க போனாக்கா, ஏதோ ஒண்ணு எனக்கு கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட, அவன் இருந்த காச எல்லாத்தையும் திரட்டிக்கிட்டு, தன்னுடைய துணிமணிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு, தன்னுடைய கனவ நோக்கி போறாங்க. ரொம்ப தூரம் பயணிக்க வேண்டி இருந்தது. நடுவுல காடுகள், பாலைவனங்கள்னு 1008 கிராஸ் ஆச்சு. அதெல்லாம் தாண்டி இந்த பையன் போகும்போது, அவனுக்குள்ள எக்கச்சக்கமான சந்தேகம் வந்தது. உண்மையிலே இல்லன்னா என்ன பண்ணறது? அப்படின்னு நெனச்சான். அடுத்து இவன் கையில இருந்த பணம்லாம் செலவாகிக்கிட்டே இருந்துச்சு. இழந்துகிட்டே இருந்தான். ரொம்ப பயம் வேற இவனுக்குள்ள ஏற்பட்டுச்சு. திரும்பி போயிடலாமா? அப்படின்ற எண்ணங்களும் இவனுக்கு ஏற்பட்டுச்சு. இருந்தாலும் ஏதோ ஒரு உள்ளார்ந்த உணர்வு, நம்ம போயிடலாம் அப்படின்னு அவனுக்கு தோணவே, அவன் அந்த இடத்த நோக்கி போக ஆரம்பிச்சான். அப்ப கடைசியா அவன் எகிப்த போய் அடைஞ்சான். அந்த எகிப்து பிரமிடுக்கு கீழ போய் தேடி பார்த்தான். ஆனா அவனுக்கு மிகப்பெரிய ஷாக். அவன் தேடி வந்த புதையல் அந்த இடத்துல சுத்தமா கொஞ்சம் கூட இல்ல. அந்த எகிப்து பிரமிடுக்கு கீழ இருந்தவங்கலாம், அங்க இருந்த மக்கள்லாம் இவன பார்த்துட்டு, இவன் சொன்னத கேட்டு எல்லாரும் கேலி செஞ்சாங்க, சிரிச்சாங்க. இவன ஒரு முட்டாளான்னு நெனச்சாங்க. அப்ப அதுல இருந்து ஒருத்தர் வந்து சொல்றாரு, "டேய் தம்பி, எனக்கு கூட தான் ஸ்பெயினுக்கு பக்கத்துல ஒரு தேவாலயம் இருக்குது. அந்த தேவாலயத்துக்கு கீழ புதையல் ஒண்ணு பெருசா இருக்குது அப்படின்னு எனக்கு கூட கனவு வந்துச்சு. இதெல்லாம் நான் மத்தவங்களுக்கு சொன்னா என்ன பைத்தியக்காரன்னு நெனைப்பாங்க. ஏதாவது சொல்லுவாங்க. அதனால நான் வந்து போகவே இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒருத்தன் சொன்னான். அப்பதான் இவனுக்கு தோணுச்சு. அந்த ஆள் சொன்ன ஸ்பெயினுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய தேவாலயத்தாண்ட தான் இவன் வந்து ஆடு மேய்ச்சுக்கிட்டு இருந்தான். அப்ப இவனுக்கு ஏதோ ஒண்ணு கிளிக் ஆகவே இவன் நேரா போயிட்டு அந்த ஆள் சொன்ன இடத்தாண்ட தேடி பார்த்தாங்க. அங்க மிகப்பெரிய புதையல் இவனுக்கு கிடைச்சுச்சு. இந்த கதை எப்படி இருக்கு பாத்தீங்களா? ஒருத்தன் உண்மையிலேயே அந்த இடத்துல பொக்கிஷம் இல்ல. ஆனாலும் தான் மனசுல ஏற்பட்ட கனவு நம்பி ஒரு பயணத்த மேற்கொண்டு போய் தேடி பார்த்தான். ஆனா ஒருத்தனுக்கு உண்மையிலேயே அங்க பொக்கிஷம் இருக்குது. ஒரு கனவு வந்துச்சு. ஆனா மத்தவங்க என்ன சொல்லிடுவாங்களோன்ற பயத்துல அத நோக்கி பயணத்த அவன் செய்யாம விட்டான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தம் மெய்வருத்த கூலி தரும். நமக்குள்ள எழக்கூடிய அந்த ஸ்ட்ராங்கான ஃபீலிங்ஸ், ஒரு கனவு, ஒரு லட்சியம், அத பின்தொடர்ந்து போற தைரியம் யாருக்கு இருக்குதோ, நிச்சயமா அவனுக்கு ஏதோ ஒரு ரூபத்துல மிகப்பெரிய பலன் கிடைக்கும். அவன் பயத்த தாண்டும்போது தைரியம்ன்ற பொக்கிஷம் கிடைச்சுச்சு. அவன் சந்தேகத்த தாண்டுறபோது நம்பிக்கைன்ற பொக்கிஷம் கிடைச்சுச்சு. அவன் இழப்புகள தாண்டுறப்ப பொறுமைன்ற பொக்கிஷம் கிடைச்சுச்சு. இது எல்லாத்துக்கும் மேல அவன் தாம் கனவின் மீது வச்ச விடாப்படியான முயற்சி, அவன் தேடி போன பொக்கிஷத்தையும் அவனுக்கு குடுத்துச்சு. வாழ்க்கை இப்படித்தாங்க. நம்ம நெனச்சது நெனச்ச இடத்துல கிடைக்காது. ஆனா, நெனச்சத விட பெரிய ஒண்ணு கிடைக்கும். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் தொடர் முயற்சி. விடாப்பிடியான முயற்சி. அத மட்டும் நம்ம வாழ்க்கையில செஞ்சா போதுங்க. உங்க கனவுகள நம்புங்க. உங்க மனசு சொல்ற இடத்துல உண்மை இருக்குதான்னு தேடி பாருங்க. அந்த தேடல் தான் நம்மள வெற்றியாளர்களாக மாற்றும்.